Hi everyone, welcome back to my channel. So இந்த வீடியோவில் வந்து 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் குவார்டர்லி எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 2025கானது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ இதில் உள்ள எல்லா கொஷின்ஸையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதில் எந்த டைப் கொஷின்லாம் உங்களுக்கு கம்பல்சரி 100% வந்து எக்ஸாமில் கேட்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 100% அதிலேருந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளுடைய கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேற்றே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. ஸோ நீங்கள் வந்து நல்ல ஒரு 90 அவுட் ஆஃப் 90 ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஸோ தயவு செஞ்சு அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஷுவர், ஐ எம் ஷுவர் இப்பவும் சொல்கிறேன். ஸோ அதில் தான் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒன் வேர்டை பொறுத்தவரை 20ல் ஒரு 17 கொஷின் ஷுவராக வந்து எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி 17 கொஷின் வந்து புக் பேக்லேருந்து கேட்டுருவாங்க. ஸோ அதனால் புக் பேக் ஒன் வேர்டை தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கு இப்போ நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் பண்ணிங்க. இப்போ இதிலேருந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு எனக்காக 12th ஸ்டூடெண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் லைக் வர்றது ரொம்ப கம்மி. ஸோ ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ. நிஜமாலுமே நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாமுக்கு சரி எப்போவுமே சரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி இன்னும் 2-3 கொஷின் பேப்பர் இருக்குது. ஐ வில் சென்ட் தட் கொஷின் பேப்பர். ஓகே. ஸோ இப்போ 2 மார்க் பாருங்கள். அட்ஜாயிண்ட் ஃபைன் பண்ணுறது, ரேங்க் மைனர் மெத்தடில் ரேங்க் ஃபைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே உங்களுக்கு வந்து 3x3 மேட்ரிக்ஸ் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஸோ மைனர் மெத்தடில் வந்து 3 மார்க்கில் கேட்பாங்க. வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் மைனர் மெத்தடில் ரேங்க் ஃபைன் பண்ணுறது, அது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது இந்த ஐ பவரில் ஒருத்தர் காம்ப்ளெக்ஸ் நம்பர், இந்த பேசிக்ஸ் ஆஃப் ஐ வேல்யூ ஐ ஈக்குவல் டு ஐ அண்ட் ஐ ஸ்கொயர் -1 ஐ கியூப் ஐ பவர் 4 1 அண்ட் ஐ பவர் 4 into n, அதாவது மல்டிபிள் ஆஃப் 4 இருந்துச்சுன்னா 1. ஸோ அது வெரி இம்பார்ட்டன்ட். தென் ஷோ தட் த ஈக்குவேஷன் cannot be satisfied by any real value of x, அது கியூபிக் ஈக்குவேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, பாலினாமியல் வேல்யூ ஃபைன், பிரின்சிபல் வேல்யூ ஃபோர்த் இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனில் பிரின்சிபல் வேல்யூ ஃபைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ பிரின்சிபல் வேல்யூ ஃபைன் பண்ணுறது வந்து பார்த்துங்க. தென் வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் வித் த சென்டர் அந்த ரேடியஸ் 5th யூனிட் ரேடியஸ் அண்ட் சென்டர் வந்து கொடுத்துட்டாங்க. தென் வி ஹவ் டு கன்ஸ்ட்ரக்ட் த ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். ஸோ அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், அது வந்து பார்த்துங்க. அப்புறம் வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 6th யூனிட்ல உள்ளது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஏ கொடுத்து ஏ இன்வெர்ஸ் ஃபைன் பண்ணுறது. ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 by determinant a into adjoint a ஃபார்முலா. அதே மாதிரி அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்து ஏ ஃபைன் பண்ணுறது, அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்து ஏ இன்வெர்ஸ் ஃபைன் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. சால்வ் த ஃபாலோவிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் பை மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். இங்கே வந்து 2 வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கனால 3 மார்க்கில் இருக்குது. பட் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் வெரி இம்பார்ட்டன்ட். 5 மார்க்லேயே அது கேட்குறாங்க. 3 வேரியபிள் கொடுத்துட்டு அதை 5 மார்க்கில் கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஃபார்மில் எழுதிட்டு அதோடைய ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் வந்து ஃபைன் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் மாடுலஸ் ஃபைன் பண்ணுறது. ஸோ மாடுலஸ்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிப்பீங்களா அந்த இது. அடுத்து ஆல்ஃபா பீட்டா காமாங்கிறது ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷனாக ஃபைன் த வேல்யூ ஆஃப் சமேஷன் ஆஃப் 1 by பீட்டா காமா. வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஃபைன் த பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் ஹேவிங் 2 + 3 ரூட். இதான் 3rd யூனிட்ல உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே. அப்புறம் டொமைன் ஃபைன் பண்ணுறது, 4th யூனிட்ல டொமைன் ஃபைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது வந்து பார்த்துக்கோங்க. இது ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் டு த சர்க்கிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் அகைன் வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட் 5 மார்க் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7-5 நான் சொல்கிறத மட்டும் படிங்க, 7-5 மார்க் அட்டன் பண்ணலாம். ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்தவரை இந்த கன்சிஸ்டன்சி செக் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது லாம்டா மியூ வேல்யூ ஃபைன் பண்ணுறது, இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன். ஸோ அந்த தூரமில் 3 இது. ஸோ அது வந்து பார்த்துங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஷுவராக கேட்பாங்க ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்தளவில். அடுத்தது கிரேமர் ரூல் நான் அந்த கொஷின் பேப்பரில் இல்லை, பட் கிரேமர் ரூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 100% கேட்கக்கூடிய ஒரு கொஷின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது சால்வ் த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். அது அடுத்தது 42ல் பாருங்கள். இந்த T20 இருக்குல்ல, இது ரொம்ப ரேர். இந்த மாதிரி குவார்டர்லி அந்த மாதிரி எக்ஸாமில் கேட்பாங்க, பட் நாட் இன் பப்ளிக் எக்ஸாமில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே. அடுத்தது இது Z1 Z3 காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிறப்போ 1 by Z1 1 by Z2, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கொஷின். ஸோ அது வந்து பார்த்துங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த கொஷின் ஸோ தட் த ஈக்குவேஷன் ZQ + 2Z² + 2Z + 1 = 5 சொல்யூஷன்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இன்னொன்று இருக்கும், சால்வ் த ஈக்குவேஷன் 2nd யூனிட்லேயே Z³ + 8 = 0. ஸோ அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின், அது வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த ஆர்குமெண்ட் டைப் வச்சு வர கொஷின், ஆர்குமெண்ட் டைப் வச்சுட்டு ஸோ தட் த லோக்கஸ், இதுதான் வந்து லோக்கஸ்னு ஃபைன் பண்ணுறது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 3rd யூனிட் x⁴ - 9x², வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கீழே உள்ளது x பவர். ஸோ இந்த டைப் பாலினாமியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது ஷுவராக கேட்கக்கூடிய ஒரு கொஷின் டைப், அது வந்து பார்த்துங்க. ஸோ தென் வந்து 4th யூனிட்லேருந்து ப்ரூவ் தட் த tan இன்வர்ஸ் ஆஃப், இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ். ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வந்து ஃபைன் பண்ணுறது. அப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தென் வந்து
ஃபைண்ட் த வெக்டார் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஷின். ஸோ இதில் அப்புறம் 46ல் ஏ இருக்குல்ல, காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஸோ இந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி 4 கொஷின் இருக்கும். எக்ஸாம்பிள் 6.3, 6.5, எக்ஸசைஸ் 6.1ல் 9 and 10 4லேருந்து ஒன்று கேட்பாங்க. ஸோ அது அப்புறம் ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த ஃபுட் பெர்பெண்டிகுலர் இருந்தது. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இதெல்லாம் பார்த்துங்க, அதில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் அப்புறம் 6th யூனிட்டில் அந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் வந்து அப்புறம் பேராமெட்ரிக் ஃபார்ம் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம். ஸோ அந்தது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 5th யூனிட்டில் வந்து ஹைப்பர்போலா ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். ஸோ அந்தது 4th யூனிட்டில் வந்து 4th யூனிட்டில் வந்து உங்களுக்கு பேசிக் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அந்தது. 3rd யூனிட்டில் வந்து பாலினாமியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது. செகண்ட் யூனிட்டில் வந்து ஆர்குமெண்ட் டைப்பு, அதுக்கப்புறம் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் வச்சு வருது. 1st யூனிட்டில் வந்து கிரேமர் ரூல், ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன், அப்புறம் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எக்ஸாம்பிள் 1.39 அண்ட் எக்ஸசைஸில் இருக்கும் 1.7 நினைக்கிறேன். ஸோ அந்த எக்ஸசைஸில் உள்ளது. ஸோ அதுக்கப்புறம் வந்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடு. இதெல்லாம் தான் 5 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க.